अस्सलाम वालेकुम வெல்கம் டு சஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முட்டைகோஸ் வச்சு ஒரு அடை செய்ய போகிறோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல. செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதும். எப்போத்தாலும் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றவங்க போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கூட இது எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். நாளைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். ரஃபாக கட் பண்ணிவிட்டு மேலே திக்காக இருக்கும் இல்லையா, அது நமக்கு தேவையில்லை. எடுத்துடலாம். உள்ளேயும் கொஞ்சம் இருக்கும்ல, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் அரைக்க போகிறோம். பல்ஸ் மோடில் அரைக்க போகிறோம். அதனால் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நம்ம இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோட்லேயே அரைங்க. ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்டுரும். அப்போ மாவு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பல்ஸ் மோட்லேயே நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா மாவு வந்து நான் சொல்கிற அளவுக்கு போதுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா பொடியாக இருக்கணும். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் மாவு சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ முட்டைகோஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இன்றைக்கி அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அரிசி மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, அதுவும் தண்ணி விடும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இதுக்கப்புறம் உப்பு, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, இதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். நான் பச்சை மிளகா பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் பசங்க சாப்பிடும் அப்படின்றதுக்காக நான் பச்சை மிளகா பெருசாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் சொன்ன மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் பல்ஸ் மோடில் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ரொம்ப அரைச்சிட்டிங்க, முட்டைகோஸ் வந்து ரொம்ப நீர்த்திருச்சு அப்படின்னா நான் சொன்ன மாவு பத்தாது. இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நல்லா கிறிஸ்பாக தான் வரும். எல்லாம் சேர்ந்து வரணுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. மாவு சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கிறிஸ்பாக தான் வரும். இங்கே பாருங்கள், நம்ம கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி எடுத்து உருட்டை வரணும், தட்டை வரணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி அடை தட்டுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு தட்டை எடுத்து கவுத்தி போட்டிருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் தடவிருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் சின்ன சைஸ்லாம் பண்ணுறேன், நீங்கள் பெரிய சைஸ் கூட பண்ணலாம். நீங்கள் பெரிய சைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பாகவும் வரும். இங்கே பாருங்கள், கையை வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இலையில கூட நீங்கள் தட்டிக்கலாம். கரெக்டான ஷேப்புக்கு நான் கொண்டு வரேன். நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைகோஸ் சாப்பிடாதவங்க கூட என்னதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் தட்டிக்கோங்க. இப்போ தட்டியாச்சுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து கையில் கவுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு கையில் வந்துடும். நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம்ல, அதனால தான். இப்போ தட்டு எடுத்து கவுத்தலாம். இங்கே பாருங்கள், கையில் வந்துடுச்சு. இப்போது அடுப்பில் தவா வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வரும். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம தட்டின அடையை இதில் சேர்த்துடலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டுங்க. சிம்மில் வச்சு தான் வேகணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம முட்டைகோஸை பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா வேகணும், நல்லா கிறிஸ்பாகவும் ஆகணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஃபுல் வச்சு பண்ணிங்க அப்படின்னா மேலே நல்லா கிறிஸ்பாயிரும், உள்ளே வேகவே வேகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். எண்ணெய் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல கம்மியும் பண்ணிக்கலாம், ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்றாப்புல தாங்க நான் சொல்கிறேன். நான் மீடியமாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக வரும். ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, நம்ம திருப்பி போடலாம். நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் நல்லா வேகட்டும். அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.